ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் தானியங்கி பம்பு செட் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் வீட்டிலேருந்தே கைபேசியால் கட்டுப்படுத்துவதற்கான கருவியை மானியத்தில் வழங்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு வேளாண்மை பொறியியல் துறை இருக்கு பாருங்க, அங்கேருந்து கைபேசியால் இயங்கும் தானியங்கி பம்பு செட்டு கட்டுப்படுத்தும் கருவி மானியத்தில் வந்து வழங்குறாங்க. அதாவது நீங்கள் விவசாயிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வயல்வெளியில் நீங்கள் தண்ணீர் வந்து பாய்ச்சுவீங்க தானியங்கி பம்பு செட்டு மூலமாக. அதை நீங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக கட்டுப்படுத்துவதற்கான ஒரு கருவியை தமிழக அரசு மானியத்தில் வழங்குறாங்க. ஸோ இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, SC/ST கேட்டகிரி சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு மொத்த செலவில் 50% அல்லது அதிகபட்சமாக 7,000 ரூபாய் மானியமாக வந்து வழங்குறாங்க. 50% மானியமாக தமிழக அரசு கொடுக்குறாங்க. மீதி 50% நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமானது. மற்ற விவசாயிகளுக்கு மொத்த செலவில் 40% வழங்குறாங்க. அதிகபட்சமாக 5,000 ரூபாய் வந்து மானியமாக வந்து வழங்குறாங்க. ஸோ மேலே சொன்ன கேட்டகிரி SCயாக இருக்கீங்க, STயாக இருக்கீங்க, சிறு குறு விவசாயிகள், பெண் விவசாயியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 50% வந்து மானியம் கொடுக்குறாங்க. மற்ற விவசாயிகளுக்கு 40% மானியம் வழங்குறாங்க. இதற்கான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்களில் பாசன நீர் வீணாவது தவிர்க்கப்படுகிறது. ஸோ நம்ம வந்து பார்த்தா அந்த மிஷினை ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தா தண்ணீர் பாய்ச்சிட்டு போயிடும். ஸோ அது ஃபுல்லாக ரம்புறதுக்குள்ளே லேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மிஷின் மூலமாக வீட்டிலேருந்தே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விவசாயிகள் இரவு நேரங்களில் வயல்களுக்கு நேரில் சென்று பம்பு செட்டுகளை இயக்கும் பொழுது ஏற்படும் பாம்பு கடி போன்ற இடர்பாடுகள் தவிர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு விவசாயியின் பாசன வயலிலும் கிணறுகளில் அமைக்கப்பட்டுள்ள பம்பு செட்டுகளை தொலைவில் இருந்து கைபேசியின் மூலம் இயக்கிடவும் நிறுத்தவும் உதவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாமே உங்கள் கண்ட்ரோல் வரப்போது. அதுக்கான ஒரு கருவி தான் வந்து வழங்குறாங்க மானியத்தில். ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். QR கோட் ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட் பீப்புளுமே அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான கூகுள் ஃபார்ம். ஓகே, இதில் போயிட்டு விவசாயியுடைய பெயர் என்ன, ஜெண்டர் நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள். விவசாயின் வகை கேட்டிருக்காங்க, சிறு குறு விவசாயியா இதர கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வகுப்பு SC/STயா இதர வகுப்பா அப்படின்றத டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாவட்டம் கேட்டிருக்காங்க, உங்கள் மாவட்டம் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வட்டம் கேட்டிருக்காங்க, உங்கள் தாலுக்கு என்ன. நெக்ஸ்ட்டு கிராமம் கேட்டிருக்காங்க, உங்கள் கிராம பெயர் என்ன. மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சம்மந்தப்பட்ட அந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸுக்கு வந்து போகும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தா கான்டாக்ட் பண்ணி கூப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஒன்ஸ் அந்த கருவி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா மானியவில் பாதி அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி அமௌண்ட்டை தமிழக அரசு உங்களுக்காக பே பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கருவினே வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் விவசாயிகள் வந்து ரொம்ப தூரம் போயிட்டு நீங்கள் வந்து விவசாயம் பார்ப்பீங்க, அதுக்கான தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும். நைட் டைமில் நீங்கள் போயிட்டு தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் அந்த கருவி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப உதவும். ஏன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல சேவைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய விவசாயிகளுக்கு வந்து தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.